புதுசா பிறந்த இந்த குட்டிக்கு அதோட தலையில 1 மினிட் கவுண்டவுன் வரத பாக்குது. உடனே அந்த கவுண்டவுனை ரிமூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பறந்து வந்த இன்னொரு அதோட கவுண்டவுன் முடிஞ்சு இறந்து போகுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்குது அது இன்னும் 1 மினிட்ல சாக போகுதுன்னு. அப்ப அதுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் கிடைக்குது. அதுல சாகிறதுக்குள்ள என்னெல்லாம் செய்யணும்னு போட்டிருக்கு. அதன்படி ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் அட்டாக் பண்ணி அதோட பிளட்டை டேஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்ட்டி பண்ணிட்டு ஸ்கை டைவிங் பண்ணுது. அப்ப அந்த லிஸ்ட்ல பேர்ட் அட்டாக்ல இருந்து சர்வே பண்ணணும்னு போட்டிருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அதுக்கு பின்னாடி வந்த ஒரு பறவை அதை துரத்த ஆரம்பிச்சிடுது. நம்மளும் பறவை கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது இடையில ஒரு ஃபீமேலிய பார்த்து மேரேஜ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கடலை தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பூச்சியை காப்பாத்திட்டு அதுக்கான ஃப்ரெண்ட்ஸையும் கண்டுபிடிக்குது. ஆனா இப்ப வெறும் 17 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அதனால அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா டாஸ்கையும் ஒண்ணு விடாம கடன்னு செஞ்சு முடிக்குது. இப்போ 9 செகண்ட்ஸ் இருக்கும் போதுதான் பாக்குது அந்த லிஸ்ட்ல இன்னும் 2 டாஸ்க் மட்டும் முடிக்காம இருக்குன்னு. ஆனா கவுண்டன் ஓடிக்கிட்டே இருக்கிறதால நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கை இழந்துடுது. அப்ப கரெக்டா லாஸ்ட் 1 செகண்ட் ஆகும்போது அது மேல ஒரு சொட்டு கம்மு விழுந்து அதுலயே ஸ்டக் ஆகி ஸ்டார்ஸையும் பார்த்துடுது. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மியூசியம்ல வைக்கப்பட்டு ஃபைனலா ஃபேமஸும் ஆகிடுது. நம்மளோட லைஃபும் குறுகிய காலம்தான். அதுல இருக்க ஒவ்வொரு நொடியையும் நாம தான் அர்த்தமுள்ளதா மாத்திக்கணும்.